ஜெய் ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொல்கட்டா ரேப் கேஸை பற்றி கலாட்டா வாய்ஸுன்ற சேனலில் சபரின்ற டாக்டர் பேசியிருக்கிறாரு. அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இன்டர்வியூ கொடுத்துருக்குறாரு. நம்மளுக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பெண்ணை பெற்றவங்கங்கிறதுனால. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த யார் க்ரைம் பண்ணான்னு ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் பிடிச்சிருக்குறாங்க. இதில் நிறையா பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, மற்றவங்க பிடிக்கணுன்னா சும்மா அடித்து உதைச்சாலாம் அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்டலாம் எந்த ஒரு பதிலையும் வாங்க முடியாது. அது போலீஸ்காரங்களுக்கும் தெரியும். என்ன அது அடி உதைக்கெலாம் பழக்கப்பட்டவனாக தான் இருப்பான் அவன். கையிலையோ கால்லையோ ஏதோ ஒரு விரலை கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அந்த வலி தாங்க முடியாமல் அவன் இன்னும் கூட அவங்க கூட யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, இந்த க்ரைம் பண்ணியிருக்கிறாங்கங்கிறத அவன் சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது போலீஸ்க்கும் தெரியும். ஆனால் ஏன் அவங்க அந்த மாதிரி ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்து அவன்கிட்டேருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்கு லேட் பண்ணுறாங்கங்கிறது தெரியல. ஏன்னா இந்த கேஸ் சிவியராக இருக்கிறனால இப்போ மற்ற தப்பு பண்ணவங்கெல்லாம் சீக்கிரமாக அதுலேருந்து வெளில வரத்துக்கு என்னென்ன முயற்சி பண்ண முடியுமோ பண்ணி தப்பிச்சுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இது சீக்கிரம் இது முடிக்கணுன்னா அந்த யார் க்ரைம் பண்ணானோ அந்த பையனோட விரலை கட் பண்ணுறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒரே சொல்யூஷன் நான் நினைக்கிறேன். அப்போ அவன் ஆட்டோமேட்டிக் கக்கிடுவான், யார் யார் கூட இருந்தாங்கன்னு வலி தாங்க முடியாமல் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.